ஹாய் வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? வீக்கெண்டில் ஒரு நல்ல படம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கடைசி உலக போர் இப்போ வந்திருக்குது. எம்எஸ்கே சினிமாஸ் இந்த திரைப்படத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. தேடி தமிழ் கண்டிப்பா வருவோம். கடைசி உலக போர் ஹிப்ஹாப் தமிழாவுடைய கதை, திரைக்கதை, வசனம், டைரக்டர், இயக்கம், இசை என்று பயங்கரமா பண்ணியிருக்காரு. அதுல சூப்பரா நடிச்சிருக்கிறாரு. அந்த தமிழ் ஒற்றுமையா இருந்தா வாழ்க்கையில எதையுமே சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் இது. கடைசி உலக போர். நம்ம சரண்டர் ஆகக்கூடாது சார். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இதுல போராட நான் ரெடியா இருக்கேன் சார். எங்களை அடிமையாக்கணும்னு நினைச்சா அவங்களுக்கு இதான் நிலைமை. இந்த படத்துல தனியா பாட்டுலாம் கிடையாது. ஆனா கதையிலேயே பாட்டு வருது. நகைச்சுவை அங்கங்க வச்சிருந்தாலும் சிரிக்க சொல்லுது. ஒரே ஒரு விஷயம்தான், சுயநலத்துக்காக யாருமே பாடுபட்டா அது கடைசியில தோல்வியில போய் முடியும். இப்போ ஜாஸ்தி இருக்கணும் கொடுப்பியா, கம்மியா இருக்கணும் கொடுப்பியா? கம்மியா இருக்கிறவங்களுக்கு கம்மியா இருக்கணும் தானே கொடுக்கணும். நாட்டுல கம்மியா இருக்கிறது யாரு? பணக்காரன் மட்டும் தானே. அவனுக்கு தானே எல்லாம் போய் சேரணும். காமராஜர் காப்பகத்தில் வளர்ந்த தமிழரசன் என்பவர் தீவிரவாதியாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜன்னலை திறந்து உங்க அப்பா செத்துட்டாருன்னு மட்டும் சொல்லி பாரு. இங்க இருக்கிற மொத்த கும்பலும் போய் எதிர்கட்சியில் சேர்ந்துருவானுங்க. ஆனா கடைசியில கரு என்ன அப்படின்னா, எல்லாமே ஒற்றுமையா இருக்கணும். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. மேல் விவரங்கள் வேணுமா, சினிமா தகவல்கள் வேணுமா, அல்லது வியாபாரத்தை பற்றிய தகவல்கள் வேணுமா, myfame.com.my அகப்பக்கத்தை நாடுங்கள்.